வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 34. அத்தியாயம் 34க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு திங்கிங் லைக் a servant. ஒரு சேவகனைப் போல சிந்தித்தல். உண்மையான சேவகர்கள் யார் என்பதை நாம் போன செஷன்ல பார்த்தோம். நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து நம்மை அந்த விதத்திலே வடிவமைத்தார் என்று அதற்கு முந்தின ஒரு 3 செஷன்ல பார்த்தோம். அதற்கு முன்னதாக இந்த 4வது நோக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் நாள்ல நமக்கு தேவன் ஒரு பணியை வைத்திருக்கிறார். God has an assignment. God has a mandate, ministry for us while we are on earth. பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அது சபை குடும்பத்திலே அந்த வேலை நமக்கு இருக்கிறது. அதுதான் 4வது நோக்கம். இன்றைக்கு நேற்றைய தினத்தில் நாம் உண்மையான சேவகர்கள் யார் என்று பார்த்தோம். உண்மையான சேவகம் செய்வதற்கு முதலாவது நம்முடைய சிந்தையில அந்த சர்வன்ட்டுங்கிற ஒரு ஓரியன்டேஷன் மிக மிக அவசியம். பிகாஸ் we are the product of our thought life. நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான் நாம் இருப்போம். As a man thinketh in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஸோ உங்களுடைய மனது வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் யுவர் பாடி. அதுதான் முதலாவது உங்களுக்கு ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகிறது. We think before we act. ஸோ தாட் எப்பொழுதும் ஒரு செயலாக வரும், உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ நாம் சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் we should start thinking like a servant. ஒரு சேவகனின் சிந்தை நமக்கு அவசியம். எண்ணாகமம் 14:27 நியூ செஞ்சுரி வெர்ஷன் says, my servant Caleb thinks differently and follows me completely. என் ஊழியக்காரனாகிய காலேப் வித்தியாசமாக சிந்தித்து என்னை முழுமையாக பின்பற்றுகின்றான். What a testimony. My servant Caleb thinks differently and follows me completely. இது ஆண்டவருடைய சாட்சி காலேபை குறித்து. என் ஊழியக்காரனாகிய காலேப் வித்தியாசமாக சிந்தித்து என்னை முழுமையாக பின்பற்றுகிறான். பிலிப்பியர் 2:5 Think of yourself the way Christ Jesus thought of himself. கிறிஸ்து இயேசு தம்மை குறித்து எண்ணிய விதத்திலேயே நீங்களும் உங்களை குறித்து சிந்தியுங்கள். Let the mind of Christ be in you. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. What is the mind of Christ? To consider others and serve them.
மற்றவர்களை மேன்மையாக கருதி அவர்களுக்கு சேவை செய்வது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் பாருங்கள். அவர் மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அதாவது தம்மை தாழ்த்தி, சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தி என்று நாம் வாசிக்கிறோம். சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் இன் யோர் மைண்ட். உங்கள் மனதில் தானே சேவை ஆரம்பமாகின்றது. டு பி எ சர்வன்ட் யூ நீட் அ மென்டல் ஷிஃப்ட், அ சேஞ்ச் இன் யோர் ஆட்டிடியூட். ஒரு சேவகனாக இருப்பதற்கு சிந்தையில் ஒரு மாற்றமும் மனப்பான்மையில் ஒரு மறுரூபமும் அவசியமாய் இருக்கிறது. You can act outside like a servant, but if your mind is not conditioned to be a servant, you will not have that serving lifestyle. உங்களுடைய மனதிலே உங்களுக்கு சேவகன் என்ற ஒரு ஓரியன்டேஷன், சிந்தை உங்களுக்குள்ள ஆழமாக பதிந்து இராவிட்டால், நீங்கள் அவ்வப்பொழுது சேவை செய்வதுதான் நல்லது என்பதற்காக நீங்கள் அதை ஒரு எஃபர்ட் எடுத்து செய்வீங்க. ஸ்பான்டேனியஸா வராது, அது நேச்சுரலா வராது. வருவதற்கு உங்களுடைய மைண்ட்ல ஒரு ஷிஃப்ட் தேவை. God is more interested in why we do things than what we do. நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்தாலும் அதை காட்டிலும் மேலாக நாம் ஏன் செய்கிறோம். Attitudes count more than achievements. சாதனைகளை விட மனப்பான்மைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 25:2. 2 Chronicles chapter 25 and verse 2. கவனியுங்கள். அமத்சியா என்னும் ஒரு ராஜா, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். He did what was right. But see what the second part of the verse says. இரண்டாவது பகுதி என்ன சொல்கிறது அந்த வசனம்? ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. His mind was not fully committed to what he did, although he ended up doing the right things. He did what was right in the sight of the Lord, yet not with a true heart. அமத்சியா என்னும் ஒரு ராஜா கர்த்தர் உடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொன்னாலும், ஆனாலும் என்ற அந்த ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கிறது. முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. We can do something with half-hearted or grumbling nature, or I have to attitude. ஏந்தா இந்த வேலை செய்யணுமோ தெரியலையே, இது எத்தனை நாள் செய்யறது. See, all these orientations and attitudes can affect your service, although you end up doing the right thing in the external. Real servants must have a right orientation. உண்மையான சேவகர்கள் தேவனை 5 மனப்பான்மை கொண்ட மனப்பக்குவத்துடன் சேவிப்பார்கள். உண்மையான சேவகர்கள் போன சாப்டர்ல ரியல் சர்வன்ட்ஸ் யாருங்கிறத ஒரு 6 காரியம் பார்த்தோம். இப்பொழுது ரியல் சர்வன்ட்ஸ் எப்படிப்பட்ட மைண்ட் செட் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம். பிகாஸ் சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட். சிந்தையிலே தான் சேவக காரியம் ஆரம்பிக்கிறது. 5 காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால பார்க்கலாம். Servants think more about others than about themselves. சேவகர்கள் தங்களை பற்றி நினைப்பதை விட பிறரை குறித்து அதிகமாக நினைப்பார்கள். Servants focus on others and not on themselves. உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? நம்மை பற்றி குறைவாக நினைப்பதல்ல, நம்மை குறைவான நேரங்களில் நினைப்பதுதான். ஐ ரிப்பீட், உண்மையான தாழ்மை உங்களை குறித்து நீங்கள் தரைக்குறைவாக எண்ணுவது அல்ல.
உங்களை குறைவான நேரங்களில் நினைப்பது. உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? That is pride. Not thinking less of ourselves, but thinking of ourselves less. That is true humility. அதாவது அவர்கள் தங்களையே மறந்து விடுகின்ற ஒரு நிலை. They have this unique good characteristics called self-forgetfulness. Not self-conscious, not ego-conscious. நான் என்ற ஒரு காரியமே ஒரு பெரிதான ஒரு தடையாக இருந்துவிடும் மெச்சூரிட்டிக்கு. அப்படி இல்லாதபடிக்கு பிறருக்கு சேவை செய்வதில் உங்களையே மறந்து விடுவதுதான் உங்கள் ஜீவனை இழப்பது என்பதன் பொருளாகும். பிறருக்கு சேவை செய்வதில் உங்களையே மறந்து விடுவதுதான் உங்கள் ஜீவனை இழப்பது. ஜீவனை பெற்றுக்கொள்கிறவன் ஜீவனை இழக்கணும்னு ஏன் சொல்லி கொடுத்தார்ல, அது உங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிராமல் சுயத்திற்கு சாவது. When we stop focusing on our own needs, we become aware of the needs around us. நம்முடைய தேவையை மையமாக வைத்து வாழாமல் இருந்தால் பிறருடைய தேவைகளை நாம் மனதில் கொள்ள அது உதவியாக இருக்கும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது. Jesus emptied himself by taking on the form of a servant. இயேசு தன்னை வெறுமையாக்கினார் என்று பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். When was the last time you emptied yourself for someone else's benefit? எப்பொழுது கடைசியாக நீங்கள் பிறருடைய நலனுக்காக உங்களை நீங்கள் வெறுமையாக்கினீர்கள்? இயேசு தம்மைத்தாம் வெறுமையாக்கினார். நாம் நம்மை மறக்கும் போதுதான் பிறர் நம்மை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை சேவைக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். திருப்பி சொல்றேன், நாம் நம்மை மறக்கும் போதுதான் நாம் செய்த சேவையை பிறர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு தாக்கம் ஏற்படும். You can't be a servant if you are full of yourselves. Some people are obsessed by themselves. பிசாசு பிடியில் இருக்கிறாங்கன்னு சொல்றது போல சிலருக்கு அவர்களே பிடிச்சிருக்கிறாங்க. இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவங்களே பிடிச்சிருக்கு. இட் இஸ் அப்ரெஷன், இட் இஸ் தேர் இன் பாண்டேஜ். யூ கான்ட் பி டெலிவர்ட், தே நீட் டெலிவரன்ஸ். இட்ஸ் ஒன்லி when we forget ourselves that we do the things that deserve to be remembered. துரதிர்ஷ்டவசமாக நமது சேவையில் பெரும் பகுதி சுயநல சேவைகளாகவே இருக்கின்றன. பிறர் நம்மை விரும்ப வேண்டும் என்றும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்றும் நமது சொந்த லக்குகளை அடைய வேண்டும் என்றும் நாம் சேவை செய்கின்றோம். This is manipulation. This is not ministry. இது நம்முடைய கையாளுதலை அல்லாமல் இது ஒரு ஊழியம் அல்ல. கவனிங்க, துரதிர்ஷ்டவசமாக நமது சேவையில் பெரும் பகுதி சுயநல சேவைகளாகவே இருக்கின்றன. Although it is service, what is the motivation of the heart? What is the orientation of the mind? சிந்தையின் இருக்கிற எண்ணம் என்ன, உள்ளத்திலே இருக்கிற உள்நோக்கம் என்ன என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அநேக நேரங்களிலே பிறர் நம்மை விரும்ப வேண்டும் என்றும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்றும் நமது சொந்த லக்குகளை அடைய வேண்டும் என்றும் நாம் சேவை செய்கின்றோம். This is manipulating and not really ministry. இது நம்முடைய கையாளுதலே அல்லாமல் இது ஒரு ஊழியம் அல்ல. சேவை செய்வதில் நாம் பெருமை கொள்கின்றோம். இன்னொரு பிரச்சனை, we take pride or we try to say that I served.
சிலர் ஆண்டவர்கிட்டே பேரம் பேசிடுவாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் ஆண்டவரே உமக்காக எதையாகிலும் செய்வேன். ஆர் யூ brokering a deal with God here? சில மக்கள் ஊழியத்தை தேவனுடன் பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்த முயலுகின்றனர். I will serve you if you do this. Real servants don't use God for their purpose. They allow God to use them for his purpose. உண்மையாயிருத்தல் என்பது ஒரு ரேர் குவாலிட்டி என்று பார்த்தோம். Faithfulness is a rare quality. ஒரு சாதாரணமாக இந்த தன்மையுடைய மக்களை கண்டு கொள்ள முடியாது. உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்ற காரியத்தை நாம் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தோம். உண்மையாயிருத்தல் என்ற தன்மையை போலவே சுயத்தை மறக்கும் தன்மையும் எளிதாக காணப்படும் பண்புகள் அல்ல. இட்ஸ் ஆல்சோ a rare quality. நல்லா கவனிங்க, இங்க பவுல் தீமோத்தேயுவை குறித்து ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார். பவுலுக்கு கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க, பட் he cannot recommend anyone like the way he could recommend Timothy. What was that characteristics in Timothy that really made Paul say what he said to the Philippians? பிலிப்பியருக்கு தீமோத்தேயு குறித்து அவ்வளவு ஹையா ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு காரணம் என்ன? வேறு ஒருவரும் இல்லை. ரேர் குவாலிட்டி இது. பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20-21. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. Paul is writing to the Philippians. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன். A mentor saying about his prodigy. என்னை போல மனதுள்ளவன். He has my mind. அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. What was that mind of Paul? And what was that mind that was in Timothy? என்னை போல மனதில்லாமல் மனதுள்ளவன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்றாரு. What is that? 21ஆம் வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். செல்ஃப் அப்சஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிரைஸ்ட் கான்சியஸா இல்ல. என்னை போல நான் ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னா that is Timothy. What a testimony to have from a mentor. And Timothy had that. தீமோத்தேயுக்கு அது இருந்தது. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நிருபத்தில் எவ்வளவோ சேலஞ்ச் பண்றார். நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு மூத்த ஊழியர். கூட இருக்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருப்பார். நிருபங்களை கடந்து முன் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருப்பார். இங்கே பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இவனை குறித்து பெருமையாய் எழுதுகிறார். Thinking like a servant is difficult because it challenges the basic problem of our life, the self-obsession, the self-gratification, the self-conscious fallen human nature. ஒரு சேவகரை போல சிந்திக்கிறது இயல்பாக வருவது இல்லை. அதிலே ஒரு சவால் இருக்கிறது. ஏனென்றால் நான் எனது என்னுடைய என்ற சுயநல சிந்தை நமக்கு பொதுவாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த தாழ்மையாய் இருப்பது என்பது அன்றாட போராட்டமாக இருக்கும். It will be a daily struggle. The opportunity to be a servant confronts me dozens of times in a day. ஒரே நாள்ல கூட 10-12 முறை கூட நமக்கு இந்த சுயத்தை வெறுத்து பிறருக்கு சேவை செய்கிற பாக்கியம் தெரிந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்ள போகிறேனா, பிறனுடைய தேவையை சந்திக்க போகிறேனா? செல்ஃப் டினையல் இஸ் த கோர் ஆஃப் சர்வன்ட்ஹுட். சுயத்திற்கு சாவதுதான் சேவகத்தன்மையின் முக்கிய சாரம்சம். சிலுவை கோட்பாடு அது. நான் அல்ல நீர் என்று இயேசுவினிடத்திலே சொல்லுகிற
அந்த காரியம், நான் அல்ல நீ என்று சொல்லுகிற அந்த கிராஸ் பிரின்சிபல், மற்றவர்களை பெட்டரா திங்க் பண்ணி அதற்காக தன்னையே தியாகமாக ஒப்புக் கொடுக்கும் ஒரு காரியம்தான் சீஷத்துவத்தின் ஒரு காரியம். த கிராஸ் பிரின்சிபல், டினையிங் செல்ஃப். 1 மைல் நடக்க சொன்னா 2 மைல் நடப்பேன். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அன்ஃபேர் அட்வான்டேஜ் யாரும் எடுத்தா கூட நான் அவர்களுக்கு சர்வெண்டாவே இருக்கணும். பயக்கிறவர்களுக்கு நன்மை செய். இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்த காரியம். மத்தேயு 5:41 நீங்க படிச்சு பாருங்க, அடுத்த சில வசனங்கள் அப் டு verse 45. முதலாவது, servants must think more about others thinking and less about themselves. தங்களை குறைவாக எண்ணி பிறரை மேன்மையாக எண்ண வேண்டும். Number 2, servants think like stewards, not owners. சேவகர்கள் தங்களை எஜமான்களைப் போல அல்ல, உக்ரானக்காரர் என்ற சிந்தையோடு செயல்படுவார்கள். நம்மிடத்துல இருக்கிற எதுவுமே நம்முடையது அல்ல என்ற ஒரு சிந்தை. அதாவது உக்ரானத்துவம் என்றால் என்னுடைய பொருள் அல்லாது இன்னொருத்தருடைய பொருள் என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஐ எம் a மேனேஜர் ஆஃப் another man's resource. இன்னொருவருடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிற ஒரு உத்தரவாதி உக்ரானக்காரன். யோசேப்பு போத்திபார் வீட்டிலே ஒரு உக்ரானக்காரனாய் இருந்தான். எஜமான் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வான். போத்திபார் வீட்டில் உக்ரானக்காரனாக இருந்தவன். பிறகு ஜெயிலுக்கு போகும் பொழுது ஜெயிலில் இருக்கிற அந்த ஜெயிலர் வாஸ் தி ஃபுல் மேன் இன் சார்ஜ். பட் இங்கே உக்ரானக்காரனாக யோசேப்பு அமர்த்தப்படுகிறான். பிறகு தேசத்திற்கே ஒரு உக்ரானக்காரனாக உயர்த்தப்படுகிறான். He was there with a serving attitude for the owner. ஜெயிலருக்கு வேலை செய்கிறான், பார்வோனுக்கு வேலை செய்கிறான். முதல்ல போத்திபாருக்கு வேலை செய்தான். He was not the boss, but he was leading. உக்ரானத்துவமும் உண்மையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எடுத்துக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 4 1 வசனம். 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும், ஊழியக்காரன் சர்வெண்ட், தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். உக்ரானக்காரன், ஊழியக்காரன். சர்வெண்ட், ஸ்டூவர்ட். இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். பிறகு நீங்க 2ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். உக்ரானக்காரன் உண்மையாயிருக்கணும். உக்ரானக்காரன் சேவகனா இருக்கணும். சேவகன் ஒரு உக்ரானக்காரன். இட் இஸ் ஆல் கனெக்டட். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்திற்கு வரப்போகிறோம். உண்மையான சேவகம் செய்வதற்கு, to be a true servant, you have to settle the issue of money in your life. பணம் என்ற ஒரு விஷயம் இருக்கே, அதை கரெக்டாக செட்டில் பண்ணி ஆகணும். என்றால் இயேசு சொன்னார், ஒருவனும் 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. You cannot serve 2 masters. You cannot serve God and mammon. லூக்கா 16:13. 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தமிழ்ல கூடாதுன்னு இருக்குது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே முடியாது என்று ஆங்கில பைபிள் இருக்குது, மூல பாஷையில் இருக்குது. தமிழ்ல கூடாது, யூ குடன்ட் என்று இருக்கிறது. தமிழ் பைபிளில் யூ ஷுடன்ட். அப்படின்னா நீங்க செய்யவும் முடியும்,
என்றது போல இருக்கிறது. ஆனால் ஆங்கில பைபிள்ல முடியாது. You have to serve this or that. It cannot be both. It is impossible என்று ஆங்கில பைபிள் இருக்குது. You couldn't என்று இருக்கிறது. உங்களால முடியாது, சாத்தியமே இல்லை. அப்ப சேவகனாக இருக்கிறவன் பண விஷயத்துல சிக்கிக் கொண்டால் சேவகம் போய்விடும். Money has the greatest potential to replace God in your life. We have to be very careful. Rick Warren சொல்லுகிறார், more people are sidetracked from serving. அதாவது சேவகத்தன்மையிலிருந்து விலகி பின்மாற்றத்திற்கு போகிறவர்கள் அநேகர் எதனாலன்னா பொருளாசை, பேராசை. When Jesus is your master, money serves you. But if money is your master, you become its slave. இயேசு உங்களுக்கு எஜமானா இருக்கும் பொழுது பணம் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல இருக்கும். ஆனால் பணம் உங்களுக்கு ஒரு எஜமானாக இருந்தால் நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள். Money is a bad master and a very good servant. Use it. Don't allow that to use you. பணத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். You can have money and God has no problem with that. But God is very concerned money having you. அதாவது நீ உங்களிடத்திலே பணம் இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பணத்தினிடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. அதை குறித்து மிகவும் கரிசனையாக இருக்கிறார். மத்தேயு 19 ஒரு பணக்காரன் வந்து கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள? கற்பனைகளை கைக்கொள், அதை நான் சின்ன வயசுலேருந்து செய்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே பலன் இருக்கும். வேற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபடினால ரிவார்டை குறித்து அவர் பேசுகிறார். அப்பொழுது ரட்சிப்பை குறித்து அது அல்ல, இட் வாஸ் அபவுட் ரிவார்ட்ஸ். வாட் மோர்னு கேட்டான டிசைபிள்ஷிப் சப்ஜெக்டுக்குள்ள வந்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விற்று கொடுத்தால் உனக்கு பரலோகத்துல பலன் இருக்கும். அவன் அதற்கப்புறம் அட்ரஸ் இல்லை, இஸ் கான். Because the money had him. Not only he had money, it was money having him. He cannot part from it. So, பணம் உங்ககிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, பணத்துக்கிட்ட நீங்க இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு போடல. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. 3வது, goodness and grace will follow you. You should not follow goodness and grace. You should not follow money. You should follow the Lord. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார்னு ஆரம்பிக்குது சங்கீதம் 23 கடைசி வசனம், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். They will follow you, the blessings. You don't follow that. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டவர் பணத்தை வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த அளவுக்கு சேவகத்தன்மை உடையவர்கள் என்று. God uses money to test your faithfulness as a servant. அதனாலதான் இயேசு நரகம் மோட்சத்தை விட பணத்தை குறித்து அதிகம் பேசி இருக்கிறார். லூக்கா 16:11 If you have not been trustworthy in handling worldly wealth, who will trust you with true riches? பாருங்க, 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால், பண விஷயத்துல யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? முப்பத்தி 1ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம பார்க்கிறது, we are
in chapter 34. 31வது சாப்டர்ல ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், கிங்டம் பில்டர்ஸ் அண்ட் வெல்த் பில்டர்ஸ். அதை குறித்து லேசா மென்ஷன் பண்ணிட்டு சாப்டர் 34ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னாரு. Now we are in chapter 34 and he is explaining kingdom builders and wealth builders. தேவராஜ்யம் கட்டுகிறவர்கள், சொத்து சேகரிக்கிறவர்கள். Both are gifted at making money, making their business grow, making deals and sales and making a profit. லாபம் சம்பாதிக்கிறதும் டீல முடிக்கிறதும் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றலும் ஒரு வியாபாரத்தை பெருக செய்கிறதும் பணத்தை சம்பாதிக்கிற ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கு. ரெண்டு பேருக்குமே, சொத்து சேகரிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவராஜ்யம் கட்டுகிறவர்களாக இருந்தாலும் சரி. சொத்து சேகரிக்கிறவர்கள் தங்களுக்காக 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 அவர்கள் சொத்தை சேகரிக்கிறார்கள். ஆனால் தேவராஜ்ய கட்டுகிறவர்கள், but the kingdom builders change the rules of the game. They still try to make as much money as they can, but they do it in order to give it away. தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், kingdom builders, in contrast to wealth builders, they also make money and they do as much to make money, but to give it away. They use the wealth that they make to fund God's church and its mission in the world. உலகத்தில் தேவன் சொல்லுகிற இறைப்பணியை செய்வதற்கு, 5வது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, பிறகு சபைக்கு என்று இந்த வெல்த் பில்டர்ஸ் அல்ல, கிங்டம் பில்டர்ஸ் விதைப்பார்கள் என்று சொல்லுகிறார். சேடல் பேக் சர்ச்சில் ரிக் வாரன் அவர்களுடைய சபை, சில கம்பெனி சிஇஓஸ், டாப் எண்ட் கார்பரேட் ஹெட்ஸ் பிளஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவர்களை வைத்து அவர் கிங்டம் பில்டர்ஸ் என்ற ஒரு நெட்வொர்க்கை வைத்திருக்கிறாராம். நிறைய மெகா சர்ச்சஸ்ல வேர்ல்டு வைட் தே ஹவ் கிங்டம் பில்டர்ஸ். Paul Yonggi Cho has. Brian Houston's church in Sydney had it. Paul DeYoung Church in Auckland has it. Kingdom builders. அதாவது அவர்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க். ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா சர்ச், they will completely fund it. ஆமென். அப்படி ஒவ்வொரு சபையிலும் இருந்தா எப்படி இருக்கும்? கிங்டம் பில்டர்ஸ். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பாஸ்டர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? கிங்டம் பில்டர்ஸ் நெட்வொர்க்ல இருந்து கேட்பாங்க, சர்ச்சில் இருந்து, பாஸ்டர் அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? லெட்ஸ் டூ இட், we will fund it, give us the budget. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. Money is going to be a big test. ரெண்டு காரியம் பார்த்திருக்கிறோம். Servants must think more about others than about themselves. மற்றவர்களை குறித்து ரொம்ப யோசிக்கணும், உங்களை குறித்து யோசிக்கிறதை விட. நீங்கள் ஒரு உக்ரானக்காரர்கள், சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு, நான் ஓனர்னு நினைக்க கூடாது. அந்த எஜமான் கிட்ட நான் என்ன செய்யணும், நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் என்ற சிந்தையோடு எப்பொழுதும் இருக்கணும். 3வது, servants think about their work, not what others are doing. மற்றவர்களுடைய வேலையில நோண்ட மாட்டாங்க, தங்களுடைய வேலையில கவனமா இருப்பான் சர்வெண்ட். சேவகர்கள் பிறர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அல்ல, தங்கள் வேலையை குறித்தே சிந்திப்பார்கள். They don't compare, they don't criticize, they don't compete. அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள், போட்டி போட மாட்டார்கள், பிறரை குறை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய வேலையிலேயே மூழ்கி இருப்பார்கள். பிறரை குறித்து அவர்கள் பார்த்து கொண்டு, குறை சொல்லிக் கொண்டு, போட்டி போட்டுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். They are too busy doing the work that God has given them. அவர்களுக்குரிய வேலையை கவனம் செலுத்துகிறார்கள். காம்படிஷன் ஊழியத்தில், குறிப்பாக சேவை செய்வதில் ஆண்டவருக்கு அது ஒரு பொருந்தாத ஒரு காரியம், அது அவசியமில்லாத ஒரு காரியம்.
ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே டீம். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய லக்கு ஆண்டவரை நாம் பெரிதுபடுத்தி காட்டணும், நம்மை பெரிதுபடுத்தி காட்டக்கூடாது. 3வது, நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, தனித்தன்மையோடு நம்மளை படைச்சிருக்காரு, போட்டிக்கு இடமே இல்லை. கலாத்தியர் 5:26, கலாத்தியர் 5:26, கலேஷியன்ஸ் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். There is no place for petty jealousy between servants. வேலை செய்கிறவர்கள் சேவகர்களுக்கு இடையிலே தேவையில்லாத இந்த பொறாமை அவசியமில்லை. நீங்கள் சேவக அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது, அதிலேயே முழு கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு குறை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. Any time spent criticizing is time that you are supposed to be ministering. நீ ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தை குறை சொல்லுகிறாய். ஆகவே நீ நேரத்தை விரயம் பண்ணுகிறாய், நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறாய், மற்றவன் மேல கவனம் செலுத்தும் பொழுது. மார்த்தாள் மரியாள் கதை நமக்கு தெரியும். மார்த்தாள் சேவையில் இருந்தாள், மரியாள் தேவ சமூகத்திலே இருந்தாள். ஆனால் ரெண்டுமே தப்பு கிடையாது. இவள் ஒரு பங்கு செய்யறா, அவ ஒரு காரியத்தை செய்யறா. ஆனா மார்த்தாள் சேவை செய்கிறவளுடைய ஆட்டிடியூட் என்ன ஆகுதுன்னா, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கம்ப்ளைன்ட் டு ஜீசஸ் அபவுட் மேரி that she was not helping with the work. That is when she lost her servant's heart, although she was serving. சேவகம் செய்து கொண்டு இருந்தாலும் மார்த்தாள் மரியாளை குறை சொல்லுகிற வேளை வந்து விட்ட பொழுது அவள் அந்த சேவக இருதயத்தை இழந்து விட்டாள். அநீதி, நான் மட்டும் செய்றேன், நான் தான் பாவம், நான் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், அவன் ஏன் செய்யல, அவன் மேல கசப்பு, இதெல்லாம் இருக்காது சேவிக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு. They just trust God and keep serving. ஒரு 2 நல்ல குறிப்புகளை கொடுக்கிறேன், கவனியுங்கள். இன்ஃபேக்ட் ரிக் வாரன் கொடுக்கிறார். Excellent 2 points. I was very blessed. மற்றவர்களுடைய வேலைக்காரனை மதிப்பீடு செய்வதற்கு நீங்கள் யார்? Who are you to evaluate another man's servant? ஆண்டவருடைய சேவகர்கள் தான் நம்ம எல்லாருமே. நீ யாரு குறை சொல்றதற்கு? Who are you? ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவனை விடு, அவனை கர்த்தர் தூக்கி நிறுத்துவாரு. நீ உன் ஆட்டிடியூட பாரு. It is not our job to evaluate the master's other servants. Wow, that is really good thought. And he has a scripture to back it up. ஒரு வசனத்தை சொல்லி அழகாக அதை காட்டுகிறார் பாருங்க. மற்றவனை ஒழுங்கா செய்யலன்றது நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருவனுடைய வேலைக்காரனை குறை சொல்ல நீங்கள் யார்? அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? It is not even your job to defend yourself against criticism. உங்களை யாராவது குறை சொல்றாங்களா? அதுவும் டிஃபெண்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை. And allow your master to handle, because you are your master's servant. If somebody is criticizing you, let your master handle it. He will do a better job than you. உங்களை யாரும் குறை சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்காரன் சிந்தை இருந்தா, எஜமான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த எஜமான் டீல் பண்ணுவாரு. மோசேயை என்னாகமம் 12 பார்த்தீங்கன்னா, மோசேயை தேவனுடைய ஊழியக்காரன், உத்தமமாய் இருக்கிறவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு சாப்டர் அது. அங்கே அவனை குறித்து குறை சொல்லுகிறார்கள், ஆண்டவர் டிஃபெண்ட் பண்றாரு. Master will defend you. You don't have to defend. Criticism ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை.
நெகேமியா அதே போல தான் சொல்றான், மை ஒர்க் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். என்னோட வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தேவையில்லாத கருத்தில் நான் இறங்க முடியாது. நெகேமியா 6:3. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு சன்பல்லாத் தொபியா பேச கூப்பிட்ட பொழுது அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன். I have something to do for God. He has called me to serve Him. I am in service. I cannot come and be in conversation with you. Thank you, but I'm not coming to meet you. I'm busy focused on the work. நீங்கள் இயேசுவை போல சேவை செய்தால், பிரியமானவர்களே, expect to be criticized. நீங்கள் இயேசுவை போல சேவை செய்தால் குற்றப்படுத்துவதற்கு ஆட்கள் இருப்பார்கள். என இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். உலகம், ஏன் சபையே கூட தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை சில வேளைகளில் புரிந்து கொள்ளாது. இயேசுவுக்கு சேவை செய்கிறாள் ஒரு பெண். ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. மத்தேயு 26 6-10. Matthew 26 6-10. மரியாள் இயேசுனுடைய பாதத்திலே வந்து தைல குப்பியை உடைக்கிறாள். அதை வேஸ்ட்னு சொல்றானுங்க இயேசுனுடைய சீஷர்கள். They said it is waste, but Jesus said it is significant. One of the beautiful acts of love shown to Jesus was criticized by the disciples. சில நேரம் எங்கிருந்து குறை வரும் என்பதை நமக்கு நிதானிக்கவே முடியாது. Your service for Christ is never wasted, regardless of what others say. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து உங்களுடைய சேவையை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டாம். 4வது, servants base their identity in Christ. சேவகர்கள் தங்கள் அடையாளத்தை கிறிஸ்துவில் பதிக்கின்றனர். They are very safe and secure in their identity in Christ. கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு இருக்கிற ஸ்தானத்தில் அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, என்ன அவர் கிருபையினால அவர் அணைத்து கொண்டார். நான் யாருங்கிறத நிரூபணம் செய்ய அவசியம் இல்லை. நான் எந்த அளவும் கீழே இறங்கி நான் சேவை செய்ய முடியும், என்னுடைய ஐடென்டிட்டி பாதிக்காது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். மக்கள் பொதுவாக அது ஒரு மீனியல் ஜாப், அது ஒரு கடைநிலை வேலை, அதை நான் செய்தால் என்னுடைய அந்தஸ்து குறைந்துவிடும் என்ற நினைவுகளெல்லாம் உள்ள மக்கள் நிறைய இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், நீங்கள் யார் என்பது நன்றாக தெரிந்த பொழுது நீங்க எந்த அளவும் இறங்கி சேவை செய்வதற்கு தயங்க மாட்டீர்கள். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு சிறந்த உதாரணம் இது. இயேசு சீஷர்களோடு கூட அந்த புதிய உடன்படிக்கை செய்யப்படுகிற அந்த பஸ்கா நாளிலே, பஸ்கா பண்டிகையின் நாளிலே இயேசு தம்முடைய 12 சீஷர்களோடு அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கடைசி பஸ்காவிலே அவர்களோடு கூட ஆகாரம் உட்கொள்ளுவது. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அந்த நாட்கள்ல கால்களை கழுவுவது என்பது அந்த நாட்களிலே இருந்த ஒரு பழக்கம். வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுடைய கால்களை கழுவுகிறது வழக்கம். ஏனென்றால் அங்கே ரியலாகவே the legs needed to be, it was not ceremonial wash, it was a real practical needed wash because the roads were dirty and when they come home they need to have their feet washed. கால்கள் கழுவப்பட வேண்டும். ஸோ கெஸ்டாக போகும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், நிறைய வேலைக்காரர்கள் இருப்பார்கள் வீடுகளில். அப்பொழுது கடைநிலை வேலைக்காரன், தி லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட், அவன்தான் வந்து கால்களை கழுவுவதற்காக நியமிக்கப்படுவான். இயேசுவினுடைய இந்த கடைசி ஆகாரம் சீஷர்களோடு
அது ஒரு வாடகைக்கு எடுத்த இரவலாக வாங்கப்பட்ட ஒரு இடம். அது அவர்களுடைய வீடுகளில் ஒன்று அல்ல. ஸோ இட் வாஸ் அ பிளேஸ் தட் வாஸ் டேக்கன் as a loan to do this event. ஸோ அந்த இடத்துல அந்த ஓனரு அந்த பக்கெட்டு அந்த டவலு கால்களை கழுவுவதற்கு வைத்திருந்தார். ஆனால் வேலைக்காரர்களை ப்ரொவைட் பண்ணல. அந்த இடத்துல யாரும் இல்லாதனால இயேசு ஏற்கனவே சீஷர்களுக்கு சேவிக்கிறதை குறித்து பல முறை பேசியிருக்கிறார். Jesus has already spoken about the importance of serving. சேவகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து அவர் பல முறை பேசி இருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எப்படியோ சீஷர்களுக்கு அது மண்டையில ஏறல. நான் சொன்ன தெரியுமா, அது இயற்கையா வருவது அல்ல. அந்த மைண்ட்ல அந்த ஓரியன்டேஷன் இல்லாத வரை அது அப்படியே ஸ்லிப் ஆயிரும். அந்த இடத்துல 12 பேர் சீஷர்கள் இயேசு, யாராவது ஒருத்தர் அந்த உங்கள் முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன், எல்லாருக்கும் சேவை செய்யணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த பாடம். இயேசு ஒரு பைபிள் காலேஜ் நடத்தினார். 3 வருஷம் அந்த பைபிள் காலேஜ். 12 மாணவர்கள். லைஃப் அண்ட் ட்ரூத் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு மென்டோர், ஆசிரியர், ஜீசஸ் ஹிம்செல்ஃப். 3 வருஷம் டீச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கிராஜுவேஷன் செரமனி, பிரைவேட் கிராஜுவேஷன். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேண்டாம், நீங்கள் மட்டும் வாங்க. பிரைவேட் கிராஜுவேஷன். கிராஜுவேஷன் டேல ஒரு டெஸ்ட்ல எல்லாரும் ஃபெயில். இமேஜின் 3 வருஷம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் எக்ஸாம் வச்சா கிராஜுவேஷன் டே அன்னைக்கு 3 பேரும் ஃபெயிலு. ஸோ ஃபெயில் ஆனதுனால திருப்பி ஐ ஹாவ் டு டீச் யூ அன் ஆப்ஜெக்ட் லெசன். நான் உங்களுக்கு இன்னொரு முறை பாடம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த முறை என்னுடைய லைஃபை வைத்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. முதன்மையான இடத்தெல்லாம் தேடினீங்கப்பா, அதெல்லாம் அந்த காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனாலும் உங்களுக்கு விளங்கலை. இப்போ நான் இன்னும் பவர்ஃபுல்லாக என்னுடைய லைஃப்பை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்று இயேசு. Actually, he expected one of the 12 to step out to wash the feet of the others. மற்றவருடைய கால்களை யாராவது ஒருத்தர் நான் இதை செய்கிறேன் இன்றைக்குன்னு சொல்லி இறங்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாருமே முன் வரவில்லை. பார்த்துட்டு இயேசு disappointed with them obviously. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, துண்டை எடுத்து அவர் இடுப்பில் கட்டி கொண்டு இப்பொழுது அவர்களுடைய கால்களை வாஷ் பண்ண வருகிறார். நல்ல கவனிங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். வெரி வெரி நைஸ். ஜீசஸ் வாஸ் சோ செக்யூர். அதாவது அவர் யார் என்று அவருக்கு தெரியும். இந்த ஒரு மீனியல் டாஸ்க் செய்கிறதுனால அவருடைய நிலை மாறப்போவதில்லை. பாருங்க, இந்த பிரின்சிபலை இந்த செக்யூர் ஃபீல் சர்வீஸில் கொண்டு போய் முடியுங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இதில் 3ஆம் வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. he was so secure. எங்கிருந்து வந்தாரு, எங்கே போக போகிறாரு, எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலே, அல்லது பிதா எல்லாவற்றையும் தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்பது. he knew exactly who he was. 3ஆம் வசனம். அடுத்து பாருங்க 4ஆம் வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பட் இங்கே வசனம் 4:5 அவர் எப்படி சர்வ் பண்ணாருங்கிறது இருக்குது. சர்வ் பண்றதற்கு அவர் தன்னை இனிஷியேட் பண்ணி வாலண்டியர் பண்ணி செய்கிறாருன்னு இருக்குது. பட் வசனம் 3 ரொம்ப முக்கியம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும்
இயேசு அறிந்து, Jesus knew who he was and that gave him enough secure feel to be able to serve. நீங்க உங்களுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே இருக்கிற உங்களுடைய அந்த ஸ்தானம் இருக்கிறதே, அதை நீங்கள் அறிந்து கொள்ளாத வரை service is not going to be easy. If you're going to be servant, you must settle your identity in Christ. Only secure people can serve. Insecure people are always worrying about how they appear to others. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னை. The more insecure you are, நீங்க பாதுகாப்பற்ற ஒரு உணர்வோடு இருந்தா, you want people to serve you. The more insecure you are, the more you will want people to serve you, and the more you will need their approval. நீங்க தான் சார் பாஸ், நீங்க தான் சார் பாஸ், நீங்க தான் சார் பெரியவர், நீங்க தான் சார் முக்கியமானவர், இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். Insecure leaders அவர்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு அவர்கள் பெருமை, மாய்மாலம் என்ற போர்வையின் கீழ் மறைய வேண்டியது இருக்கிறது. உண்மையான சேவகர்களுக்கு தங்களுடைய சாதனைகளை சுவர்களிலே தொங்கவிட வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கு உள்ள அந்த டைட்டில்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த டைட்டிலை வச்சு அவர்களை கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேட்டஸ் சிம்பல் முக்கியம் இல்லை அவர்களுக்கு. அதையெல்லாம் கடந்து வருவார்கள். அவர்களுடைய ஒர்த்து சாதனையில் அல்ல, அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட். The only approval that counts, the only approval that counts is the Lord's approval. கடைசியா வாழ்க்கை முடிந்த பிறகு நல்லது, உண்மையை முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா. அதற்காகத்தானே நாம் ஓட வேண்டும். We have to run for that. 2 கொரிந்தியர் 10:18, 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். Don't give certificate for yourself. Let God certify you. Don't expect the approval of people. Let God approve you. தேவன் உங்களை அங்கீகரிக்கட்டும். நீங்களாக போராட வேண்டாம் அங்கீகாரத்திற்கு. Keep serving. இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இங்க பாருங்க, ரிக் வாரன் அவர்கள் ஒரு தாட்டை கொண்டு வரார் இந்த இடத்துல. I was very very blessed. அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இவரை எனக்கு தெரியும், அவரே எனக்கு தெரியும், நேம் டிராப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை யாருன்னு காட்டுறதற்கு சில நேரம் மக்கள் நடுவில் இருக்கும் பொழுது அந்த பேச்சில் இவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், அவர் கூட இருந்தேன், அவர் கூட இருக்கும்போது திஸ் மென்ஷன் சம்டைம்ஸ் இஸ் அ நேம் டிராப்பிங் எக்ஸசைஸ். அதாவது நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத காட்டுறதற்கு. அப்படி ஒரு ஆளு நாம் மார்த்தட்டி கொள்ள வேண்டும் என்றால் யார் தெரியுமா? யாக்கோபு, ஜேம்ஸ். யார் இந்த ஜேம்ஸ்? Who is this James? யாக்கோபு நிருபத்தை எழுதுறாரு. யார் இந்த ஜேம்ஸ்? He is the half brother of Jesus. He is the half brother of Jesus. யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த இயேசுவினுடைய சகோதரன். If anyone had the chance of a lifetime to flaunt his connections and name drop, it was James, the half brother of Jesus. நான் யார் தெரியுமா? அடிக்கடியில்
நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்களே, நீங்க இயேசுன்னு சொல்றீங்களே, அவருடைய தம்பி நான். ஐ எம் ஹிஸ் பிரதர். எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை. ரொம்ப முக்கியமானது பாருங்க, யாக்கோபு 1:1, ஜேம்ஸ் 1:1. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. யாக்கோபு தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. வாவ், கவனிங்க. அதாவது சொந்த சகோதரன், ஒன்றாக வளர்ந்திருப்பார்கள் 30 வயசு வரைக்கும். They would have possibly played together in the sand. கூட வளர்ந்த ஆளு. இப்ப இயேசு உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, இயேசு மேன்மையா இருக்கும் பொழுது, இப்ப அந்த கிளவுட், அந்த ஐ நோ ஜீசஸ் and he is my brother அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலையே. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. He obviously knew who Jesus was, and he obviously was so secure in him being a servant of that Lord Jesus Christ. இயேசுனுடைய வேலைக்காரனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறது. வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி இன்ஸ்பைரிங். அல்லேலூயா. முதலாவது சர்வன்ட்ஸ், வேலைக்காரர்கள். தங்களை விட மற்றவர்களை குறித்து நினைப்பார்கள். இரண்டாவது, வேலைக்காரர்கள். நான் ஒரு உக்ரானக்காரன் தான், அவர்தான் எஜமான், அவர் கொடுக்கிறது எல்லாவற்றையும் நான் அவர் சொல்லுகிறபடிதான் நான் செய்வேன் என்ற ஒரு அர்ப்பணம். அந்த திங்கிங். சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்ட். இட் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட். மூன்றாவது, உண்மையான சேவகர்கள் தங்கள் வேலையை குறித்து தான் கவனம் செலுத்துவார்கள், மற்றவர்களை குறித்து அல்ல. நாலாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களுடைய ஸ்தானத்தை நன்கு அறிந்தவர்கள், நான் யார் என்பதை அறிந்தவர்கள், எவ்வளவும் கீழே இறங்கி வருவதற்கு, பிறருக்கு சேவை செய்வதற்கு தயங்குகிறவர்கள் அல்ல. ஐந்தாவதாக, நம்பர் 5, servants think of ministry as an opportunity, not an obligation. சேவகர்கள் ஊழியத்தை ஒரு கடமை என்று எண்ணாமல் ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று, ஒரு பாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். They enjoy helping others. They enjoy helping others. They enjoy meeting the needs, and they enjoy doing the ministry. ஊழியம் செய்வதை, மற்றவருடைய தேவைகளை சந்திப்பதை, மற்றவர்களுக்கு உதவி செய்வதை அவர்கள் சந்தோஷத்துடனே செய்வார்கள். அது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஊழியம். அது ஒரு ஆப்ளிகேஷன் கிடையாது. செய்யணுமே என்ற ஒரு மனப்பான்மை அல்ல, செய்ய விரும்புகிறேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு they serve the Lord with gladness. சங்கீதம் 102, மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கின்றார்கள். they are grateful for his grace. அவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சேவை என்பதுதான் மேன்மையான ஒரு பணி என்பதை அறிந்தவர்கள். அதோடு கூட ஆண்டவர் எல்லா சேவைக்கும் பலன் கொடுக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். திருப்பி சொல்றேன், என்னை ஆண்டவர் அவருக்குள் வைத்துக் கொண்டது, என்னை சேர்த்துக் கொண்டது, என்னை ரட்சித்தது அவருடைய கிருபை. சேவை என்பதுதான் மேன்மையான ஒரு பணி வாழ்க்கையில. இந்த சேவைக்கும் ஒரு பலனை வைத்திருக்கிறார். இந்த தெளிவு இருக்கும் பொழுது you just rejoice serving. 2 வசனம் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு. யோவான் 12:26. யோவான் 12:26.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இன்னொரு வசனம் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு, எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 6 and verse 10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. திருப்பி வாசிக்கிறேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமென். முடிவாக ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜஸ்ட் இமேஜின், இந்த 5 காரியத்தையும் போன பாடத்தில் சொன்ன 6 காரியத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு சபைகளில் இருக்கிற 10% விசுவாசிகள், உலகளாவிய சபையில ஒரு 10% விசுவாசிகள் அல்லது உங்களுடைய ஸ்தல சபையில ஒரு 10% விசுவாசிகள் இந்த காரியத்தை அறிந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? The world will be a much better place. Amen. Just imagine what could happen if just 10% of all Christians in the world got serious about their role as real servants. Imagine all the good that it could have done. Hallelujah. Are you willing to be one of those people? அந்த 10% ஒரு ஆளுன்னு நம்ம கேட்குறோமே, அந்த நபரா நீங்க இருப்பீங்களா? நீங்க எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. திங்க் லைக் a servant and God will use you. சேவிக்கிற மனப்பான்மையோடு இருங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். To be a servant, I must think like a servant. நான் ஒரு சேவகனாக இருப்பதற்கு சேவகனை போல நான் சிந்திக்க வேண்டும். ஆமென். 6 நாட்கள் படித்து விட்டோம் 4வது நோக்கத்தை. நாளைய தினத்தில் இந்த 4வது நோக்கத்தின் கடைசி நாள். அதற்கு பிறகு நாளை மறுநாள் இருந்து 5வது நோக்கத்திற்கு, இந்த இறுதியான நோக்கத்திற்கு போக போகிறோம். அது ஒரு 5 நாட்கள். அதோடு கூட 40 நாட்கள் முடிந்துவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். கற்றுக்கொள்றீங்களா? இதெல்லாம் அபியாசிக்கணும் வாழ்க்கையில். இதை குறித்து பேசுங்க, மற்றொரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கிடுங்க. சிலர்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம், அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது பாஸ்டர். ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து தியானம் பண்ணுறேன் பாஸ்டர். இங்கிலீஷ் புக் எடுத்து வைக்கிறேன், தமிழ் புக் எடுத்து வைக்கிறேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், இதை ப்ராசஸ் பண்ணுறேன், வேற லிங்க் வசனத்தை எடுக்கிறேன், நான் உட்கார்ந்து அப்படியே மூழ்கி போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர் என்று சொல்கிறார்கள். ஐ எம் கிளாட் தட் தே ஆர் ரியலி ப்ராசஸிங் இட். நீங்களும் அப்படி செய்கிறீங்களா? என்கரேஜ் பண்ணுறேன். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.